வணக்கம் மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே வந்து திருப்பதிக்கு வந்து அலப்பிரிலேருந்து ரெகுலராக போகிற படிக்கட்டில் போவோம். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா வாகனம் மூலயமா வந்து மலை மேலே பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போவோம். ஆனால் வந்து ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்ற ஒரு ஃபுட்பாத் படிப்பாதை அது இருக்குது திருப்பதி திருமலை மேலே ஏறுறதுக்கு. ஸோ இப்போ அந்த ரூட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அலிப்பிரிலே வந்து திருமலையோட ஃப்ரீ பஸ் அங்கேயே வரும். ஸோ நம்ம அங்கேருந்து அந்த பஸ்ஸில் ஏறினாலே நேராக வந்து ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்ற அந்த ஃபுட்பாத்தண்டை போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமலா பொட்டானிக்கல் பார்க் மற்றும் திருமலா ஜூலாஜிக்கல் பார்க்கெலாம் க்ராஸ் பண்ணி தான் போவோம். நம்ம ரோட்டில் தான் போவோம், அது உள்ளே போகல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வெங்கட நாராயண சாமி திருக்கோவில். இது இங்கேருந்து ரைட்டு உள்ளே எடுத்தாலே வந்து ஃபாரஸ்ட் ரோடு தான். ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நார்மல் ஃபுட்பாத்தில் போனோம்னா நியர்பை வந்து 14 கிலோமீட்டர் வந்து நம்ம வாக் பண்ணி 3770 படிக்கட்டை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் மட்டும்தான் வரும். படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 2880 படிக்கட்டுகள் தான் இது. ஸோ இந்த பாதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க, ஒரு 58 வயசுக்கு மேலே இருக்கவங்க அந்த மாதிரி வந்து அலோடு இல்லை. அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இதில் அலோடு இல்லை அப்படின்னு அங்கே போர்டு இருக்கும். அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லிவிட்டு. பட் இருந்தாலும் வந்து சாமி மேலே நம்பிக்கையில் இருக்கக்கூடிய சில வயதானவங்க வந்து இதில் வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா நான் போகும்போதே வந்து நம்ம கூட மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து இதில் வந்தாங்க. சிறப்பாகவும் ஏறி முடித்தாங்க. அவங்க எந்த தொய்வும் இல்லாமல் ஏறி முடித்தாங்க. அவங்க வந்து ரெகுலராக போகிறவங்களாம். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த கடவுள் அனுகிரகம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு. இது ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ரீவாரிமெட்டு போகிற ஃபாரஸ்ட் ரோடு, ரிசர்வ்டு ரோடு. இது வந்து தனியார் யாரும் இந்த சைடில் போக முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி போலீஸே இங்கே நின்று செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. டிக்கெட் இருந்தால் அனுப்புகிறாங்க, அப்படி இல்லை இந்த பாத யாத்திரை வரவங்க அந்த மாதிரி தான் அனுப்புகிறாங்க. மற்றபடி வந்து ப்ரைவேட்டாக நான் காரில் போகிறேன் இந்த மாதிரி தனியாக அப்படி போனால் இங்கேயே வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க பாதியில். அது இல்லாமல் அங்கே நம்ம முதல் படி ஏறும்போதும் அங்கேயும் வந்து இதுக்கான சோதனை சாவடி மாதிரி இது பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கூட வரக்கூடிய ரெகுலராக நம்ம பாத யாத்திரை அந்த வரக்கூடிய டீம் நண்பர்கள் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக பார்த்து தான் இருப்பீங்க. இதுக்கப்புறம் காட்டுறேன். இதுதான் ஆல்மோஸ்ட் இந்த மலைப்பாதைக்கான வழி. இது நீங்கள் நிறைய பேர் வந்து தனியார் கார் இருந்தோன்னா நீங்கள் டிக்கெட் இருந்தோன்னா அந்த யாராவது ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வர மாதிரி கிடையாது. ஏன்னா அங்கே வந்து கார் பார்க்கிங் கூட கிடையாது. ஸோ பஸ் கூட பார்த்திங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உடனே ரிட்டன் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதி. அதே மாதிரி இங்கே வந்து அதிகப்படியான கடைகள் கூட இருக்காது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு காடு பகுதியில் போகிற மாதிரி தான் இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து ஏதோ மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம தென்காசி சைடு, இல்லைன்னா வந்து நம்ம திண்டுக்கல் கொடைக்கானல் சைடு, இல்லைன்னா சத்தியமங்கலம் இந்த சைடில் போகிற மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஆபத்தான பகுதி தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் காட்டு விலங்குகள் வந்து அந்த சைடில் 6 மணிக்கு மேலே நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு போர்டுகளே இருக்குது அங்கே, எச்சரிக்கை போர்டுங்களே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஸ்ரீவாரிமெட்டு படிக்கட்டை நெருங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஃப்ரீ பஸ் இது. ஸோ திருமலையில் பக்தர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பஸ் இது. இதில் வந்து போகணுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க யார் வேணாலும் போகலாம். பட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் தான் வந்து அங்கே படி ஏற அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து அலோடு கிடையாது. ஏன்னா வந்து வனவிலங்குகள் வந்து அச்சுறுத்தல். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த பார்க்கிங்கை நெருங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், அந்த ஒரு 4-5 கார் தான் இருக்கும். அவங்களும் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நண்பர்களோட நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கிட்டு இன்னும் சற்று நேரத்தில் வந்து நம்ம அங்கே ஏறுறதுக்கு தயாராகிட்ருக்கோம். இவரை பார்த்துருப்பீங்க. சார் வந்து மிஸ்டர் வெங்கைய பாலன் நடிகர் அவர்கள். இன்னும் போக சொல்கிறேன் அவரை பற்றி. வாங்க நம்ம மலையை பார்க்கலாம். சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வியூ இருக்கும். நல்ல பச்சை பசேல்னு ஏதோ புதுசாக ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு வியூ. அது நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ திருப்பதியில் இந்த மாதிரி ஒரு வியூவா இப்படி பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ தான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஸ்ரீவாரிமெட்டோட என்ட்ரன்ஸு.
இங்கே வந்து எச்சரிக்கை போர்டுகள் அதிகமாக இருக்கும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நிறைய வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அலோடு கிடையாது. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வேணால் எடுத்துக்கலாம், மற்றபடி வேறு பிளாஸ்டிக் பொருட்கள் அலோடு இல்லை. அதே மாதிரி டைமிங் இருக்கும், அந்த ஏஜ் என்ன ஏஜ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது வந்து வேகமாக ஒரு இன்ட்டு 2 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை பாஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து அந்த படிக்கட்டுக்கான போகிற வழி. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பென்சரி இருக்கும், ஏதாவது மருத்துவ உதவி தேவைன்னா அங்கே நம்ம பயன்படுத்திக்கலாம். நார்மலாக இங்கே நம்ம அலிப்பிரியில் பார்க்குற மாதிரியான பெரிய அளவு கடைகளோ பெரிய அளவுக்கான கூட்ட நடமாட்டமும் கூட இருக்காது, ரொம்ப கம்மி தான். இங்கே வந்து கடையை பார்த்திங்கன்னா மொத்தமே 2 கடை தான் இருக்கும். அந்த 2 கடையில் நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கணும். ஏன்னா படிக்கட்டில் ஒரு கடையே இருக்காது. மிஞ்சி போனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இந்த லைம் ஜூஸ் அந்த கடை ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து கடையாக இருக்காது, ஒரு 2-3 பேர் ஆளாக நின்று தான் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொரியாக அது கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக வந்து இடையில கிடைக்காது. அதனால் நமக்கு என்ன தேவையோ இங்கே வாங்கிக்கணும். ஸோ இங்கே எல்லாமே நம்ம குழு நண்பர்கள் தான். இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் லைனாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வந்து இல்லை வீடியோலாம் எடுக்கக்கூடாது, இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, அவர் வந்து இது இருக்கார் பாருங்கள், இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி, எடுத்த வீடியோலாம் டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நம்ம ஒன்றும் தவறாக வந்து எடுத்து மிஸ்யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து பக்தர்களுக்கு வந்து இப்படி ஒரு பாதை இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறோம், சரிங்களா? அதனால் இது வந்து தவறான வீடியோ கிடையாது, பக்தர்களுக்கு பக்திமயமான ஒரு வீடியோ தான் அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் படிக்கட்டு இது. இந்த முதல் படிக்கட்டில் வந்து எல்லாருமே வழக்கமாக பூஜை பண்ணிகிட்டே வருவாங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து அங்கே பூஜை பண்ணிகிட்டே ஏறுற பகுதி. ஸோ நம்மளும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் ஏறுவோம். இங்கே நம்ம டீம் ஏற்கனவே இது நமக்கு முன்னாடி ஒரு டீம் போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நமக்கு ஒரு 20 நிமிஷம் கேப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமோட சீனியர் திரு சிவா அவர்களும் இப்போ வந்து பேசுவார், திரு சிவசங்கர் குருசாமி அவர்கள் சொல்லலாம். இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோவிந்தா 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 ಗೋವಿಂದ 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 நாம பக்த ஜனசபா பாத யாத்திரை 17வது ஆண்டு ஸ்ரீவாரி மெட்டுவிலிருந்து எங்கள் பயணம் ஆரம்பிக்கிறது. இந்த பயணத்தில் அனைவருக்கும் அனைத்து நலனும் பெற்று வாழ்வில் குறையற்ற வாழ்வே சிறந்த செல்வம் என ஆண்டனை வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது முதல் படிக்கட்டு இங்கே காட்டுறோம் பாருங்கள், போர்டு ஸ்டார்டிங்கு 2388. இதில் வந்து சில விஷயம் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹவர்ஸ் அப்படியே நான் போட்டோம்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ அதே மாதிரி ஸ்பீடு இருக்கும், நீங்கள் தேவையான இடத்துல ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இது பார்க்குறது ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கணும். வாக்கிங் தான் இது, ஓடலை யாரும் வாக் பண்ணி தான் போகிறது, நடந்து போகிறது தான் இது. ஸோ இது வந்து ஒரு 250 படிக்கட்டு வந்த உடனே ஒரு ரெஸ்ட் எடுப்போம், 250 400 அந்த மாதிரி கொஞ்சம். ஏன்னா யாராக இருந்தாலும் அது மாதிரி தான் கொஞ்சம் உட்காந்து போனால் தான் வந்து கொஞ்சம் ப்ரீத்திங்காக ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்க வந்து நல்ல ஒரு இயற்கையான காற்று இருக்கும், நமக்கு ஆக்சிஜன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குளிர் டைம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டே இருக்கும். ஒரு 6 மணி தாண்டும் போது 7 மணிக்கிட்ட ஒரு மாதிரிலாம் வந்து மிஸ்டே நம்ம நல்லா பார்க்கலாம். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு திருமலை அவிவது. இங்கே பாருங்கள் கூட்டமே இருக்காது. நம்ம அலிப்பிரி படிக்கட்டு ஏறும்போது நிறைய கூட்டம் பார்க்கலாம், இந்த படிக்கட்டில் வந்து பெரிய கூட்டம் இருக்காது. டவுன் ஸ்டேர் பார்த்தீங்கன்னா இல்லை 90 டிகிரி மாதிரி இருக்கும், 45 டிகிரி மாதிரி. அப்படியே டுவர்ட்ஸ் அப்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ இதுதான் ஸ்ரீவாரி மெட்டு சேலஞ்ச். எல்லாமே இப்போ மூவ் பண்ணுறோம். அப்படியே வாங்க, லைவ் இது லைவ் மூவ். ரோலிங். அவர் வந்து நம்ம நடிகர் பாலகிருஷ்ணன்றதால கேமரா ரோலிங்க ஆக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, மார்க் கரெக்டாக வச்சுக்கிறீங்களா எல்லாம் கேட்பாரு. இது ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. நாங்கள் பார்க்கலாம். இந்த பாதையில் சிறுத்தை மற்றும் கரடி நடமாட்டத்துக்கு சொல்லுவாங்க. அப்படிதான் பார்த்துட்டே வந்தா இங்கே ஒரு ஸோ
நம்ம தொடருவோம். அங்கே சில டைம் வந்து லைவ் வாய்ஸ் என்ன நடக்குதுன்றதுக்காக இப்போ நான் ஓவர் வாய்ஸ் கொடுக்காம ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான், இது பார்த்துருப்பீங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஏணியில் ஏறுற மாதிரியே இருக்கும் இந்த படிக்கட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போகிறவங்க வந்து 1.5 மணி நேரத்தில் போயிடுவாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டில் வந்து டோக்கன் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது இந்த பாதையில் போகும்போது ஸ்பெஷல் லைனுக்கு ஈக்குவலான டோக்கன் இந்த இடத்துல கரெக்டாக 1200 படிக்கட்டு இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணும்போது ஸ்பெஷல் டிக்கெட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத்தில் வரவங்களுக்குன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக. பட் இப்போ அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. ஸோ அதுதான் அந்த போர்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் போன மாதிரி நம்பி போவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ இது லைனாக இருக்க பாருங்க இந்த படிக்கட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் கூட எனக்கு பின்னாடி வந்துட்டுருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திரு வெங்கய பாலன் அவர்கள். அவர் நிறைய படத்தில் ஒரு 175 படம் கிட்ட நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா வந்து மைனா படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கும்பிடு குருசாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுவார். அந்த மாதிரி சாமி படம் பார்த்திங்கன்னா ராத்திரியாச்சும் மப்பே இதாகல அதுக்குள்ளே பீர் வாங்கி ஜோர் காட்டி யார் நீ அப்படின்னு விக்ரம் இன்ட்ரடக்ஷன் சீனில் நடிச்சிருப்பார். இன்னும் நிறைய படம் இப்போ ரீசெண்டாக யானை பார்த்துருக்கலாம். நிறைய படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சீனில் சொல்லுவீங்க அவரை. ஐயா வெங்கய பாலன் அவர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாரு. அவர் வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 75% நினைக்கிறேன். ஆனால் அவரோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 27 மாதிரி தான் இருக்கும். நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த மாதிரி ஹெல்த் நம்மளும் மெயின்டைன் பண்ணோம். அது 45 டிகிரிக்கு மேலே இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் 50 டிகிரி. அப்படியே இந்த சைடும் 50 டிகிரி, 50 டிகிரி, 50-60 டிகிரியில் இருக்கும். பாருங்க மேலே ஏறுற மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது சைடாகவே வெளில போகல. இது வந்து வானத்தை பார்த்து ஏறிட்டு இந்த மாதிரிலாம் படிக்கட்டு ஏறி போனால் ஏனியில் ஏறுற மாதிரி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஃபிசிக்கலி வந்து ரொம்ப நல்லது. அது இல்லாமல் ப்ரீத்திங் வந்து நிறைய நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு முறையாக இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். க்ளோசிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் 7:20. முன்னாடி போன டீம் அவங்க வந்து நம்ம ஐயா அவர்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்க. அந்த பின்னாடி வராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளவே வந்து ஏறியாச்சு. நார்மலாக வந்து 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். நாங்கள் கொஞ்சம் புதுசாக வந்தவங்க, கொஞ்சம் வயதானவங்களாம் வந்து ரெஸ்ட்டு உட்காந்து கூட்டிகிட்டு வந்ததால் கொஞ்சம் இந்த டைமு ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் தெம்பாக வந்து ஏறி நமக்கு உற்சாகப்படுத்துவார். அவர்லாம் வந்து ரோல் மாடலாக பார்த்துக்கணும். நம்மளாம் இந்த வயசுலேயும் வந்து ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறாருன்னு. தீய பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது ஐயாவுக்கு. இதான் கடைசி படிக்கட்டு வந்தாச்சு. குரூப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரோட பேருமே வந்து ஃபுல்லாக சொல்ல முடியல, பிகாஸ் ஃப்ரேம் ஓடிட்டே இருக்கும். இதான் அந்த கடைசி படிக்கட்டு. 2000 எனக்கு கவுண்ட் மறந்துச்சு. ஓகே, இந்த இதுதான் வந்து அந்த மண்டபம். இது வந்துட்டாலே நம்ம ரீச் ஆகிட்டோம். இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து எல்லாருமே ஒரு முறை வந்து இந்த ஸ்ரீவாரி மெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். திருப்பதி போய் வந்தாலே வந்து ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த படிக்கட்டில் போனால் இன்னும் நல்லாவே இருக்குது.
ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணணும் தான் சொல்லலாம். யாருக்கும் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே கிளைமேட்டு உங்களுக்கு தெரியும், நல்ல சில்னஸான கிளைமேட்டு தான் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது குளிர்காலன்றதுனால நல்ல மிஸ்டாகவே இருந்தது. அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ஸ்ரீவாரிப்பட்டு படிக்கட்டு வழியாக போயிட்டு வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் பக்கத்தில் வர மெயின் ரோடோட கனெக்ட் ஆகிற பகுதி இந்த ரோடு இது. நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கான கார் டிரைவருக்கு கால் பண்ணி வர வச்சு, ஸோ நாங்கள் எல்லாருமே அது வந்து இங்கே பாருங்கள் மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், மேலெல்லாம் வானத்தில் நிறைய மிஸ்ட்டு புகையாக வந்துட்டு இருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. ஓம் நமோ நாராயணா.